நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குது, ஏஎம் மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஏஎம்மில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? நம்ம பசங்க செகண்ட் இயரில் படிக்கும்போது அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் 20,000 33,000 ரூபா 2011 ஏஎம் பிசினஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது 16வது பேட்ச். இப்பவும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கையில அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற வரைக்குமே பதற்றம் இருக்குது. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் கூட அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகி அவங்க ஒரு கார்ப்பரேட்டுக்கு போறதுக்குரிய லெவலுக்கு ட்ரெயின்ட் ஆயிடுறாங்க. Corporate is not expecting a student who has extraordinary brilliance, but they are expecting students who have a very good attitude. AM பொறுத்த வரைக்கும் we try to go more on a reality basis. அந்த ரியாலிட்டி என்ன? ஏஎம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் they execute all the work without showing any egos or attitudes. Statistics oriented paper, all the rest of the papers, HR, digital marketing, business analytics, logistics, ஓகேங்களா, நீங்கள் எனி சிஸ்டம் ஓரியன்ட், இது எல்லாமே the real time working professionals. நாங்கள் ஏஎம்மோட ஒரு டேக்லைனே என்ன அப்படின்னா, இதை ஒரு குட்டி ஐஏஎம்மாக மாற்றணும். ஓகேங்களா, எல்லாராலையும் ஐஏஎம்ன்றது ஒரு ட்ரீம். அவ்வளோ நம்மளால் கேட்டில் வந்து 95% எடுத்து கிளியர் பண்ணி 20 லட்ச ரூபா செலவு பண்ணி. ஹாய் மேம். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைமே ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல் பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். அது எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும். பிகாஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லார் மைண்ட் செட்லேயுமே இதெல்லாம் பயங்கர ரிச்சாக இருக்கும், எப்படி போய் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அப்படி இல்லாமல் ஏஎம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேருக்கு அஃபோர்டபுளாக இருந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதையும் தாண்டி இப்போ நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குது, இப்போ ஏஎம் மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஏஎம்மில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷியோர்மா. நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த டைமில் வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லும்போது உண்மையாவா மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம பசங்க செகண்ட் இயரில் படிக்கும்போது அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் 20,000 33,000 ரூபா ஸ்டைஃபண்டோட நம்மளோட ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அதாவது லாஸ்ட் 9 months டியூரிங் தேர் செகண்ட் இயர் எம்பிஏன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோடைய ப்ரூஃப் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாஸ்ட் பேட்சில் இருக்கிற 80+ ஸ்டூடெண்ட்ஸ், 80க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இன்டர்ன்ஷிப்பை வித் ஸ்டைஃபண்ட் 100% ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய பெனிஃபிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படித்து முடிக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க என்ன டொமைன் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் becomes very very easier with a package of 4.5 to 16 lakh வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் இப்போ இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறீங்க, பட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபில்னஸ் இருக்கும், கரெக்டாக நமக்கு கிடச்சிருமா இந்த இன்டர்ன்ஷிப், இது மூலிமா நமக்கு நல்ல சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இங்கே வந்து சேர்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கா? நீங்கள் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இங்கே? நிச்சயமாமா. இப்போ ரைட் நவ் we are stepping into our 16th batch of MBA. 2011 ஏஎம் பிசினஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது 16வது பேட்ச். இப்பவும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கையில அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற வரைக்குமே பதற்றம் இருக்குது. இந்த ஜென்ரேஷன்ல அதை எங்களால் அவாய்டே பண்ண முடியல. எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர்ன்றது இருக்குது, எனக்கு உண்மையிலே கிடைச்சிருமான்னு. பட் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இது மேஜிக் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் டே 1லேருந்து அவங்களுக்கு அந்த 1 year ஃபுல்லாக we have a rigorous training not only in MBA but also with PGDM. In our AM Business School, we do it as a industry integrated MBA plus PGDM. So PGDM, they have a 20 industry endorsed certifications. Semester 1, 10 certifications program along with MBA. And semester 2, இன்னொரு 10 certifications பண்ணும்போது ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் கூட அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகி அவங்க ஒரு கார்ப்பரேட்டுக்கு போகிறதுக்குரிய லெவலுக்கு ட்ரெயின்ட் ஆயிடுறாங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய அசோசியேஷன் வித் வேரியஸ் 500+ டாப் கம்பெனிஸோட அசோசியேஷன்ஸ் மூலமாக அவங்கள நாங்கள் இன்டர்ன்ஷிப்ஸில் ப்ளேஸ் பண்ணுறது
எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது வித் ஸ்டைஃபண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி. இப்போ இந்த ஸ்டைஃபண்ட் சொல்கிறீங்க, இப்போ 22-30 வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதை விட கம்மியாக வந்து ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஸ்டூடெண்ட் அதை ஏற்றுக்கிறாங்களா? பிகாஸ் அதை விட கம்மியாகவும் சில கம்பெனிஸ் தரலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய அட்வைஸ், நாங்கள் சாய்ஸ் வந்து இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷுட் நாட் நேம் த கம்பெனிஸ். நல்ல டாப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க மாதிரி கார்பரேட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே. ஸோ அவங்க தே ஆர் ரெடி டு பே மோர், ஓகேங்களா? 25 or 30 கூட தே ஆர் ரெடி டு பே ஆஃப்டர் சீயிங் ஒரு 3 months பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது, இஃப் யூ ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ், எஸ் ஒரு 3 monthsல என்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கான்ஃபிடென்ஸோட அந்த இன்டர்ன்ஷிப்பை எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஒரு 3 months there are some companies which will be ready to offer ஒரு 10லேருந்து ஒரு 15 கூட ஆஃபர் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் 3 months ஆஃப்டர் சீயிங் யுவர் பர்ஃபார்மன்ஸ் they'll be ready to increase to 25 to 30 வரைக்கும் கூட போவாங்க. எங்ககிட்ட அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, where they are able to perform and automatically able to get more stipend. So it is completely the wish of the student. சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மேம், நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே 20K, எனக்கு கம்பெனி பற்றிலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு 20,000 மினிமம் ஸ்டைஃபண்ட் இருந்தால் மட்டும்தான் போவேன்னு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க எப்படி விஷ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றபடி. பிகாஸ் இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இது வந்து நாமளாக வந்து ஒரு கன்சல்டன்சி ரன் பண்ணி நம்ம அந்த கன்சல்டன்சியில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒரே கன்சல்டன்சியில் நம்ம கொடுக்க போகிறதில்ல. And we avoid maximum consultancies to give the internship. We are going only with the top companies. அப்போ sometimes நம்ம கம்பெனிஸோடைய அவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நம்ம மீட் பண்ணணும். ஏன்னா அந்த கம்பெனி இல்லை, நான் ரெகுலராக வெறும் அந்த 12,000 15 தான் பே பண்ணுவோன்னு சொன்னால் நாங்களே அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். உங்கள் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணட்டும், பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரோம். அப்படின்றப்ப எங்கள் பிளேஸ்மெண்ட்ஸில் 3 months அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் முடித்தோன்னே அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணி the students will get the best increment of stipend. கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதை தாண்டி என்கிட்ட பர்சனலாகவும் சில விஷயங்கள் காட்டியிருந்தீங்க. அதெல்லாமே உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் நீங்கள் இத்தனை விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி இப்போ நம்ம இங்கே நடக்கிற சில விஷயங்களை பற்றி பேசலாம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபியர் இருக்கும். நமக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியாது, இப்போ இவ்வளோ இங்கே வந்து சேருறோம், இங்கே எப்படி நம்மளை டீச் பண்ணுவாங்க, இங்கே டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அவங்கள நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? Not all the 5 fingers are the same. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் ஸ்கூலுக்குன்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. அதனால தான் இந்த 15 years-ஆக எங்களோட ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தனித்துவமான ஒரு நேம் வந்து கார்ப்பரேட்டில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட்டோட ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன் மோர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸை விட இந்த என்னோட கிட்டத்தட்ட ஒரு 23 years of my experience into this particular academic line-ல 1000+ MBA ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி அனுப்பிச்சிருக்கோன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் அ ஸ்டூடெண்ட் who has extraordinary brilliance, but they are expecting students who have a very good attitude. இப்போது லைவ் எக்ஸாம்பிள், நாங்கள் எங்களுடைய ஃபஸ்ட் இயரில் ஒரு 1 month இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல், we are very proud to say, நாங்கள் யூஸ்வலாகவே June 3rd week, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2026 பேட்ச்க்கு வந்து அவங்களோட கிளாஸ் June 2nd to 3rd weekல ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா we need more training hours. ஏன்னா நம்மளது MBA ப்ளஸ் PGDM இருக்குது. ஸோ PGDMன்றது 20 certifications முன்னாடியே சொன்னேன். இட் ரெக்வயர்ஸ் 600 hours. ஓகேங்களா? அப்போ நீங்கள் MBAவையும் நடத்தணும், PGDM-ம் நடத்தணுன்றப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் ஆர் மோர். ஆல் சாட்டர்டேஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல். உங்களுக்கு வேணும்னாலும் வேணான்னு சொன்னாலும் இட்ஸ் நாட் எ மேஜிக். ஒரு ரிகரஸ் ட்ரைனிங்கை நீங்கள் அண்டர்கோ பண்ணால் மட்டும்தான் இந்த அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஎம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஸ்டூடெண்ட் who will understand the reality picture. எஸ், என்னுடைய இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேன், ஓகே, ஸோ தட் ஐ கேன் see the result. வலியை பொறுத்துக்காத எந்த கல்லுமே சிற்பமாக முடியாது. நான் 2 வருஷம் ஃபுல்லாக MBAல படிப்பை தவிர மீதி எல்லா என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும், ஆனால் ஃபைனலாக என் கையில் பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து இப்படி வந்து நிற்கணும் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நாங்கள் முதல்லேருந்து எங்களுடைய ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸை ஏஎம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ ஸ்டூடெண்ட் who has a fire in the belly. நான் படித்து முன்னேறி என் ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும்.
ஓகேங்களா? ஏன்னா MBA இஸ் நாட் அ ஃபேண்டசி. நிறைய மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் இருக்குது. கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குற பிஸ்னஸ் ஸ்கூல்ஸும் இருக்காங்க. ஏஎம்மை பொறுத்த வரைக்கும் we try to go more on a reality basis. அந்த ரியாலிட்டி என்ன? நீ நிறையா ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஆல்ரைட் அட் த சேம் டைம் நோ ஈகோஸ் அண்ட் ஆட்டிடியூட். இப்போ வந்து நிறையா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, அந்த 1 month இன்டர்ன்ஷிப் இப்போ ரீசெண்டாக என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்த ஒரு ஃபீட்பேக், 1 month இன்டர்ன்ஷிப்புக்கு எங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் 2025 பேட்சோடது. நாங்கள் ஏன்னா ஜூன்லேயே ஆரம்பிச்சனால 1 month இன்டர்ன்ஷிப் நவம்பர் ஃபுல்லாகவே எங்கள் பசங்களை பண்ண வச்சோம். ஏன்னா அவங்க அந்த மெயின் இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியர் ஃபேக்டர் இல்லாமல் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு த்ரூ அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 month இப்படி தான் இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணுன்றனால அந்த இன்டர்ன்ஷிப் மட்டுமே நாங்கள் பசங்களை தேடிக்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் இயரில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு அல்வாவாக கையில் எடுத்து கொடுத்துட்றீங்க, இந்தா இதுதான் உன் இன்டர்ன்ஷிப், உனக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ ஸ்டைஃபண்டோடன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களா போய் கம்பெனி தேடி வெறும் 1 month அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் போது நீங்கள் செகண்ட் இயரில் அவங்களுக்கு கொடுக்குற இன்டர்ன்ஷிப்போட வேல்யூ தெரியும். அப்போ எங்களோட பிஸ்னஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, மேம் கொஞ்சம் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து செகண்ட் இயர்ஸே வந்திருக்காங்க இன்டர்ன்ஷிப்க்கு, ஆனால் அவங்க சொல்கிற வேலையெல்லாமே வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பட் எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறது. இது எதனாலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் கொடுக்குற அந்த ட்ரைனிங் அண்ட் எக்ஸாக்ட்லி அவங்க எக்ஸ்ட்ராடினரி ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கிடையாது. அவங்க எவ்ரிடே இங்கே ஆல்ரெடி 9:30 to 5 to 5:30 வரைக்கும் மண்டேஸ் டு சாட்டர்டேஸ் கண்டினியூஸ்லி தே ஆர் லேர்னிங் அண்ட் ஆல்சோ தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் த சேம். அப்போ இதை போய் அடுத்து ஒரு கார்பரேட்லேயும் உங்களை அதை தானங்க பண்ண சொல்ல போகிறாங்க. வா வந்து உட்காரு சும்மா சில் பண்ணு ரீல் பண்ணுன்னா சொல்ல போகிறாங்க? இல்லை, ரைட்? அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பாரமாகவே இல்லை. ஸோ எங்களோட இந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்குரிய ஃபீட்பேக் எங்களுடைய பல ஹெச்ஆர் கிட்ட இருந்து வர்றது என்னன்னா, ஏஎம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் தே எக்ஸிக்யூட் ஆல் த ஒர்க் வித்தவுட் ஷோயிங் எனி ஈகோஸ் ஆர் ஆட்டிடியூட்ஸ். அட் த சேம் டைம் தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹைலி வெல்கம்ட் இன் த கார்ப்பரேட். ஓகே, நான் கேட்டிருந்தேன் இல்லையா அந்த டீச்சிங் பற்றி உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எப்படி அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட நடந்துப்பாங்க, அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக. ஸோ the professionals are the professors. ஸோ நாங்கள் நார்மலான ஃபேக்கல்ட்டிஸை ஹைரிங்ன்றதே இங்கே 90% கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் அக்கௌண்டன்சி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரியன்ட் பேப்பர். All the rest of the papers, HR, digital marketing, business analytics, logistics, ஓகேங்களா, நீங்கள் எனி சிஸ்டம் ஓரியன்ட், இது எல்லாமே the real time working professionals are the ones who come and handle the class. ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. ஸோ தட் இஸ் வாட் யூஸ்வலி ஃப்ரம் IIMs தே ஃபாலோ. நாங்கள் ஏஎம்மோட ஒரு டேக்லைனே என்ன அப்படின்னா, இதை ஒரு குட்டி ஐஐஎம்மாக மாற்றணும். ஓகேங்களா, எல்லாராலையும் ஐஐஎம்ன்றது ஒரு ட்ரீம். அவ்வளோ நம்மளால் கேட்டில் வந்து 95% எடுத்து கிளியர் பண்ணி 20 லட்ச ரூபா செலவு பண்ணி, ஓகேங்களா, இத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூவை கிளியர் பண்ணி எல்லாராலையும் போயிட்டு ஐஐஎம்ஸில் இருக்க முடியாது, ரைட்? ஸோ அதில் ஒரு 1/4 ஆஃப் த ஃபீஸில், பட் அதோடைய ஒரு மினியேச்சரை எப்படி நம்மளால் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங், ஓகேங்களா, அதை we are trying very hard from AAM and we are also executing the same. ஓகே, நீங்கள் இத்தனை வருஷம் இதில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து MBA படிக்கணுன்ற ஆசைகள் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்கூலில் சூஸ் பண்ணணும்? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாம்மா. இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம சென்னையில் ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் பேட்டர்னும் இப்போ ஒரு சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ்வலாகவே பிஸ்னஸ் ஸ்கூல் எடுத்திங்கன்னா, நீங்கள் ஏஎம்ஏ எடுத்திங்கனாலுமே இங்கே வேறு எந்த விதமான ஒரு ப்ளே கிரவுண்டோ அதெல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு கார்ப்பரேட் ஆம்பியன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே இது வந்து நோ ஃப்ரில் மாடல். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்குறது வெறும் MBAங்கிற ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான். ஓவரால் இங்கே உள்ளே இருக்க போகிறது ஒரு 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் உள்ளே வரும்போது செகண்ட் இயர்ஸ் அவங்களோட இன்டர்ன்ஷிப்காக வெளியில் போயிடுவாங்க. இப்போ நிறைய பி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ் வந்து 12 lakh, 15 lakh, 20 அப்படிலாம் கூட போகும்போது என்ன அப்படின்னா, அதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீஸ் யூ ஆர் பேயிங் ஃபார் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஒரு கிராமத்து சைட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்
பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டீச்சிங் கிடைக்கும் ஒன்று. செகண்ட், எவ்வளோ ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அவங்களுக்கு போடுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், will they be lost in the crowd? அவங்களுக்கு இப்போது நீங்கள் சொல்கிற அந்த ஒரு டாப்புன்னு இது டாப் இது கம்மின்றது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ சி. இப்போ நான் ப்ராக்டிக்கலாக இப்போ என்னோட பையன் ஸ்கூலில் படிக்கிறான், ஓகேங்களா. த சோ கால் பிராண்டட் ஸ்கூல்ஸ் என்னால் அஃபோர்ட் பண்ணி தாராளமாக என் பையனை இஸ் ஸ்டடிங் 4th ஸ்டாண்டர்ட் ரைட் நவ், ஓகே, அவரை நான் வந்து போட முடியும். ஆனால் ஐ பர்பஸ்ஃபுல்லி செலக்ட் த ஸ்கூல்ஸ் விச் ஆர் கம்மிங் அப். ஏன் அப்படின்னா என் பையனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். என்னால் போய் பிரின்சிபலை மீட் பண்ண முடியும். அவன் கிளாஸில் மிஸ்டீவியஸாக இருந்தான்னா எனக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற ஸ்கூல்ஸில் போய் போட்டேன் அப்படின்னா என் பையனை நான் போய்ட்டு அட்மிட் பண்ணேன்னா ஐ ஃபீல் லைக் he will be lost in the crowd. They may not take an individual attention. இப்போ AM Business School நீங்கள் எடுத்திங்கன்னா it has a 15 years of a rich experience. பட் இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா நாங்கள் இப்போ தான் Day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் we perceive ourselves. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். நோ மேட்டர் தே கம் ஃப்ரம் அ வெரி ரிச் பேக்ரவுண்ட் ஆர் தேர் ஃப்ரம் அ நார்மல் பேக்ரவுண்ட். ஏஎம்ல யூஸ்வலாகவே வந்து ஒரு கம்யூனிசம் தாட்னு கூட வச்சுக்கோங்களேங்க, ஓகேங்களா. மணி ஷுட் நாட் டிசைட் த ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் கெட்டிங். ஓன்லி யுவர் கேரக்டர் ஷுட் கெட் இட். இட்ஸ் லைக் அ மிரர். யூ ஷோ த பெட்டர் ரெஸ்பெக்ட் டு த டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் ஆல்சோ வில் கிவ் யூ பேக் த சேம். நீங்கள் உங்கள் ஆட்டிடியூடை யார்கிட்ட காட்டினாலுமே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அதை காட்டுவாங்க. பட் எப்படின்னா ஒரு தாய் மாதிரி. ஏஎம்ல பிஸ்னஸ் ஸ்கூலில் நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா எவ்ரி டீச்சர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொஃபஸர், இஸ் ஆல்சோ லைக் யுவர் செகண்ட் பேரண்ட். இப்போ உங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூட்டு அப்படியே போயிடுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அதை திட்டுவீங்க, திருத்துவீங்க. பொழுதுபோகலன்னு திட்டுவீங்களா? இல்லை. நெக்ஸ்ட் டைம் தே ஷுட் நாட் டூ தட் மிஸ்டேக்குன்றதுக்காக அவங்கள திருத்துவீங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தட் இஸ் ஹவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ டீச்சர் அண்ட் அ ஸ்டூடெண்ட் வில் பி தேர் இன் ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல். மேம், நீங்கள் ஆல்ரெடி ப்ளே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் பற்றி சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் புதுசாக பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நிச்சயமாக. We are the AAM Business School is the only business school in South India to offer pay after placement. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா MBAவோட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸ் ஃப்ரம் 10 to 25% ஆஃப் த MBA ஃபீஸை நீங்கள் படித்து முடித்து ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அதை 6 monthly இன்ஸ்டால்மெண்ட்ஸாக நீங்கள் கட்டலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கும்போது கட்டக்கூடிய ஃபீஸ் பேர்டனும் உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு குறையும். செகண்ட், the part of that particular fees will be collected only after you have taken your final placement. இதனால் பேரண்ட்ஸ்க்கு பேர்டன் குறைஞ்சி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ஃபீஸோடைய 40 to 50% அவங்களே பே பண்ணிக்கிற மாதிரி இந்த மாடல் இருக்குது. ஏன்னா செகண்ட் இயரில் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறத வந்து ஏர்ன் while you learnன்னு சொல்கிறோம். ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க பே பண்ணுறத பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு we are the only business school to execute it. லாஸ்ட் டைமே இதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அப்பயே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்லும்போது அதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறது கிளியராகவே புரியுது. ஆமாம்மா, இது வரைக்கும் நாங்கள் இந்த பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்ஸுன்ற கொடுத்துருக்க இதுபடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்களையுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிடென்டலாக ஒர்க் பண்ண வைக்குது. இன்னும் இந்த ஃபர்தர் பெனிஃபிட்ஸ் நிறைய பேட்சஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு we are also highly interested. கண்டிப்பாக மேம், இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதை பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ ஈஸியான வகையில் நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.